உள்ளானவரில் வலுவடைதல். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:16-17-18-19. எபேசு திருச்சபைக்கு பவுல் எழுதுகிற போது சபை என்பது ஒரு குடும்பம் போன்றது. எபேசியர் 3:16-17 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கின்றார். எபேசியர் தேவனுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உள்ளங்களிலே வாசமாயிருக்க அன்பிலே வேரூன்றவும் ஜெபிக்கின்றோம். அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்பட்ட கடவுள் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமென வேண்டிக் கொள்கிறார். கிறிஸ்தவ ஜனம் உள்ளத்தில் ஆண்டவருடைய ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் நிரப்பப்பட வேண்டுமென பவுல் விரும்புகிறார். ஏனெனில் உள்ளம் இறை ஆவியால் வல்லமையால் நிறைந்திருந்தால் வாழ்வில் எந்த சூழ்நிலைகள், நெருக்கங்கள், வேதனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஆக கிறிஸ்து நம் உள்ளங்களில் வாசமாயிருக்க இறை வல்லமையால் உள்ளம் நிரப்பப்பட இடம் கொடுப்போம். இறைவனில் வலுவடைவோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரிவது உண்மை. உள்ளம் கலங்கி இருக்கும் மனிதனால் உறுதியாக எந்த செயலையும் செய்ய முடியாது. தடுமாற்றமும் தோல்வியும் வந்து சேரும். வாழ்வில் கலக்கமாற கலங்கரை தெய்வமாக வழிநடத்தும் ஆவியரில் பலப்படுவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.